அல்லாஹ் சொன்னான், ஒமன் தஹலஹு கான ஆமினா, இங்கே வந்து பாருங்கள், காபா உள்ளே நுழைந்து பார். உள்ளே நுழைவாயா, 1000 மன கஷ்டங்கள், சோதனைகள், சுமைகள், கவலைகள் இது எல்லாவற்றையும் போக்கி உள்ளே நுழைந்தவர் நிம்மதி பெறுவார் என்று அல்லாஹ் குர்ஆனில் வாக்களித்தார். என் கவலையை தீர்க்கிற இடம் காபா, என் பயத்தை போக்கும் இடம் காபா, என் நிம்மதியை கொடுக்கிற இடம் காபா. அங்க போயும் கவலைப்படுவது அது அர்த்தம் அல்ல. அங்க போய் பயப்படக்கூடாது, பயம் வேண்டியதில்லை, கவலை வேண்டியதில்லை. மனச்சுமைகளை இறக்கி வச்சிடணும். அல்லாஹ் வாக்களித்த விஷயம், வமன் தஹலஹு கான ஆமினா, உள்ளே நுழைந்தவர்கள் நிம்மதி பெறுகிறார்கள் என்று சொன்ன அற்புதமான விஷயம். இன்னும் அல்லாஹ் சொல்வான், ஃபீஹி ஆயாத்தும் பய்யினாத், இங்கே மிகச்சிறந்த அத்தாட்சிகள் இருக்கிறது. உள்ள போயாச்சுன்னா நம்ம பாடம் பெறுகிற, படிப்பினை பெறுகிற மிகச்சிறப்பான இடங்கள் எல்லாம் அங்கே வைத்திருக்கிறான். அடுத்து சொன்னான், ஹுதல் லின்னாஸ்ங்கிற அல்லாஹ் இந்த காபத்துல்லாவை பொறுத்த வரையில இதுக்குள்ள நம்ம போற போது வாழ்க்கையில ஹிதாயத்தின் வாசல் திறக்கப்படும் என்கிறார்கள். அல்லாஹ் இப்ராஹிம் நபி கேட்ட துஆவுல ஒன்று, இங்கே நிம்மதியை கொடு அல்லாஹ், இங்கே நிம்மதி கிடைக்க வேண்டும், பயம் நீங்க வேண்டும். இது ஹிதாயத்தின் வாசலை திறந்து வைக்க. நம்ம வாழ்க்கையில ஹிதாயத்து என்பது, நேர்வழி என்பது இனி மறையக்கூடாது. நேர்வழிக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை நான் வாழக்கூடாது. இது நேர்வழியை கொடுக்கிற இடம். திருக்குர்ஆனிலே அல்லாஹ் இன்ன அவ்வல பைத் உதிஆ லின்னாஸ் லல்லதி பிபக்கா முபாரக்கன் வஹுதா, அற்புதமான வரிகள் அது. இங்கே ஹுதா இருக்கிறது. இங்க வந்த பின்னால் இனி நேர்வழி பிரச்சனை இல்லை. நேர்வழியில் இருந்து நீங்கள் வெளியே போக முடியாது. நேர்வழி உடையவர்களாக உங்களை மாற்றும். ஏதாவது தவறுடையவராக இருந்திருப்பார், பழக்க வழக்கம் சரியில்லாமல் இருக்கும், நட்பு சரியில்லாமல் இருக்கும், சில குறைகள் இருந்திருக்கும், குணங்கள் சரியில்லாமல் இருக்கும். இங்கே நேர்வழி கிடைத்து விடும் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான்.